தமிழ்நாடு முழுவதுமாக 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்வியும் மருத்துவமும் தான் திமுக அரசின் இரு கண்கள் என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெனரிக் மருந்துகளும் பிற மருந்துகளும் மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் வகையில் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1000 மருந்தகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது எளிய மக்களின் மருத்துவ சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருந்தகங்கள் திறக்கப்படுவதாக தெரிவித்தார். கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் முதல்வர் மருந்தகங்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு. டிஃபார்ம் படிச்ச இளைஞர்களை சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம். இந்த முதல்வர் மருந்தகங்களால் நீரிழிவு, இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்து செலவு 75 விழுக்காடு வரை குறையும் என்று மருந்தகங்களை தொடங்கியிருக்கும் தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர். எனக்கு 3 lakhs சப்சிடி கொடுத்துருக்காங்க. மேலே இன்னும் நான் பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நான் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு இப்போ பேங்க் லோனும் 1 lakh அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 30 to 75% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப நாள் மெடிசன் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சுகர் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 rupeesலேருந்தே ஸ்டார்டிங்ல இருக்கு சார். மாசம் அவங்களுக்கு 2000 3000 செலவு வந்தா இதுல வெறும் 300-400 ரூபாய்க்கே அவங்களுக்கு அந்த செலவு போயிடும். 75% அவங்களுக்கு சேமிப்பு மிச்சப்படும். இந்த நிலையில் எல்லோருக்கும் உயர்தர மருத்துவம் என்ற இலக்கில் என்ற தலைப்பில் தமிழக அரசின் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சரி, இவங்க 500 மதிப்பு உள்ள மருந்து வெளியில வாங்கினாங்க சார், பிராண்டட். சரி, இங்க இவங்களுக்கு 80 ரூபாய் தாங்க சார் ஆகுது. இதனால இவங்களுக்கு 400 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சேமிக்க. அது உங்களுக்கு தெரியுதா? முன்னதாக சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தை நேரில் திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருந்துகள் இருப்பு குறித்து ஆய்வு செய்தார். அதிகபட்சமாக மதுரை மாவட்டத்தில் 52 மருந்தகங்கள், அடுத்தபடியாக கடலூரில் 49 மருந்தகங்களும், சென்னையில் 33 முதல்வர் மருந்தகங்களும் என மாநிலமெங்கும் 1000 மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.